ஹாய் டியூட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இப்போ நம்ம முட்டை தொக்கு தாங்க செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. இப்போ 3 முட்டையை வேக வச்சுக்கலாங்க. கொஞ்சமாக கல் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் தோல் உரிக்கும் போது ஈஸியாக வரும். முட்டை வெந்த பிறகு தோல் உரிச்சிட்டு 2 துண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க. இந்த மாதிரி இந்த தொக்குக்கு 2 வெங்காயம் 3 தக்காளி எடுத்துருக்கேங்க. அதை பொடியாக கட் பண்ணி கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்துக்கலாம். ஒரு பேனில் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்ச பிறகு 1/4 டேபிள் ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு பொரிஞ்ச பிறகு கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வதங்கிடுச்சுங்க. இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கிக்கலாங்க. தக்காளி நல்லா வதங்க கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. தக்காளி குக்காக ஒரு 5 மினிட்ஸ் மூடி போட்டு மூடிடலாங்க. இப்போ மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். தக்காளி நல்லா குக் ஆகிடுச்சிங்க. இப்போ வதக்கி விட்டுக்கலாம். இப்போ 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள், கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கிக்கலாம். தக்காளி வதங்க நம்ம ஏற்கனவே உப்பு போட்டிருக்கோங்க. அதனால் உப்பு பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு 250 ml கப்பில் நான் 3/4 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேங்க. நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ மூடி போட்டு மூடிடலாங்க. கொஞ்ச நேரம் நல்லா குக் ஆகட்டும். ஓகே டியூட்ஸ், இப்போ தொக்கு ரெடி. நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்து விட்டுக்கலாம். நம்ம வேக வச்சு கட் பண்ணி வச்சுருக்க முட்டையை இதில் ஆட் பண்ணிக்கலாம். முட்டை உடையாமல் ஒன்று ஒன்றா தொக்கில் திருப்பி விட்டுக்கலாங்க. ஓகே டியூட்ஸ், முட்டை தொக்கு ரெடி. இப்போ நம்ம வேறு ஒரு பவுலில் சேஞ்ச் பண்ணிவிட்டு பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் டியூட்ஸ். தேங்க்யூ.